ஃப்ரெண்ட்ஸ், பானுமதி குரு கிச்சன்லேருந்து இன்றைக்கி அவல் உப்புமா பண்ண போகிறோம். அவல் சிம்பிளான ஒரு புளி அவல். அதுக்கு ஒரு 1/4 கிலோ அவல் எடுத்துகிட்டு இருக்கேன், கெட்டி அவல். இதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி விட்டு அலசிடலாம். ஒரு டைமு 2 டைமு நல்லா அலசி எடுத்துடலாம். இதை நல்லா 3 டைம் கழுவி எடுத்தாச்சு. இப்போல்லாம் அவலில் ரொம்ப ஒரு மாதிரி அது என்னவோ ஒரு மாதிரி டார்க்காக கலர் தண்ணி வருது. நல்லா ஒரு 4 டைம்ஸ் நான் அலசி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரே ஒரு எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான், ரொம்ப நேரம் கிடையாது, கரெக்டாக 5 மினிட்ஸ் இதை வந்து மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து அப்படியே தாளிக்கக்கூடிய பொருள்கள்லாம் போட்டு தாளிச்சிடலாம். புளியவல் பண்ண ஒரு கடாய் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, ரொம்ப சீக்கிரமாக பண்ணக்கூடிய புளியவல். கடுகு போட்டாச்சு. கடுகு போட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகா மட்டும்தான் இதுக்கு காரமே. ஒரு 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். கடுகு வெடிக்கும் போதே இதுவும் நல்லா இதில் ஃப்ரை ஆகிருக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூள், நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். டக்குன்னு சீக்கிரமாக செய்யக்கூடிய அவல் உப்புமா இது. கடுகு நல்லா வெடிச்சிட்டு கருவேப்பிலை. இதில் முக்கியமாக போடக்கூடிய ஒரு பொருள் என்னென்னா, நிலக்கடலையை வறுத்து வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இதோடைய ஸ்பெஷல். நம்ம நிலக்கடலை பொடியை இப்போ சேர்த்துடலாம். இதில் நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை பொடி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து அவலை சேர்த்துடலாம். அவலையே உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக அந்த புளி தண்ணியெல்லாம் சேர்ந்து இதாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். சீக்கிரமாக செய்யக்கூடிய அவல் உப்புமா பார்த்தீங்களா. நிலக்கடலை பொடி வந்து இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா பாருங்க, அந்த புளித்தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா சூப்பராக ஆகிடுச்சு பாருங்க அவல். மேக்ஸிமம் ஊற வைக்கிறது ஒரு 5 நிமிஷம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி செய்கிறது ஒரு 5 நிமிஷம், மேக்ஸிமம் 10 மினிட்ஸ், அவ்வளோதான். அது வந்து இந்த நிலக்கடலையை பொடிச்சு போடுறதுனால அவ்வளோ டேஸ்ட். இது அது நல்லா ஃபினிஷ் ஆகிட்டே வந்தாச்சு. இப்போ நம்ம ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனை, அந்த புளித்தண்ணியோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போது நம்ம கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயில் செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெயும் புளித்தண்ணியும் சேர்ந்தாலே எப்போவுமே நல்ல ஒரு வாசனை. இதுக்கு காரம்னா பாருங்கள், வெறும் மிளகாய் காரம் மட்டும்தான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி, குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி புளியவல் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளான ஒரு புளியவல் இது. நானே புளியவல் புளி உப்புமா வேறு மாதிரி டைப்பில் போட்டிருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது, அது கொஞ்சம் நேரம் ஆகும். இது பாருங்கள், இது சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு புளியவல். இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்.
கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது மாதிரி சிம்பிளாக டக்குன்னு அவசரமாக செய்யணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு அவல் உப்புமா செஞ்சு பாருங்கள். வெரி டேஸ்டி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் ஆல்ட்ரு ஆப்ஷன் வரும். அதையும் ப்ரெஸ் பண்ணால் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.